பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமையில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரானால், நீங்கள் போகிற பாதையில் அல்லது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கும்போதும் சரி, இல்லை ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி கொண்டு இருக்கும்பொழுது, ஒரு உடைந்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் அப்படின்னா, அந்த வார்த்தை நீங்கள் போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாதபடி இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு வானத்திலிருந்து ஒரு மழை உண்டாகிற பொழுது அந்த மழை திரும்ப வானத்துக்கே போவது கிடையாது. அது எப்படி அது பூமிக்கு வந்து அது பூமியில் விழுந்து அதில் இருக்கக்கூடிய விதையை முளைப்பித்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அதே மாதிரி தான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு உங்களிடத்திற்கு வந்த வார்த்தை திரும்ப தேவனிடத்திற்கு போவது கிடையாது. அந்த வார்த்தையை தேவன் ஏன் சொன்னாரோ, சொன்ன வார்த்தையினுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். அது என்ன காரியத்திற்காக அந்த வார்த்தையை தேவன் உங்களிடத்தில் சொல்ல வந்தாரோ, அந்த வார்த்தையும் அந்த சூழ்நிலையும் அந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிற காரியம், தேவன் இதை செய்கிறதற்கான சூழ்நிலை உண்டா? சில நேரங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் போகிற காரியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிருப்பீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேணும், இந்த நன்மை வேண்டும், இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை வேண்டும். இப்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் போராடி இருக்கலாம், ஜெபித்து இருக்கலாம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை முன்வைத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என் பிள்ளைகள் என்னிடத்தில் அதை கேட்டிருக்கிறாங்க, நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இருக்கிற காரியங்களோ சூழ்நிலையோ நாட்கள் தாமதமாகிறதோ பார்க்கும்போது இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கமும் ஒரு எண்ணமும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மனிதர்கள், சில காரியங்கள் சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே சில எண்ணங்கள் எப்படி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரிலாம் பட்ட காரியங்கள், இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்துருமோ, இந்த மாதிரிலாம் நம்ம போயிருமோ அப்படின்னு சொல்லிலாம் நாம் யோசிக்கிறபடி இருக்கும். ஆண்டவர் என்ன இன்னைக்கு நம்ம பலப்படுத்தும்படி என்ன ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, அது வெறுமனாய் திரும்புவது கிடையாது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்காக நம்மிடத்தில் அனுப்பினாரோ அந்த காரியத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்காமல் அது வெறுமனே தேவனிடத்திற்கு திரும்ப, அதற்கு ஆண்டவர் மழையை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். வானத்திலிருந்து மழை இந்த பூமிக்கு வரும் பொழுது என்ன நடக்குது, அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வெறுமனா அது திரும்பி போகாது. ஏனென்றால் அதை தேவன் நியமித்த விதம் அப்படிதான். அதே மாதிரி தான் ஒரு மழையை அப்படி உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அது எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் போகும்? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். அது வெறுமனாய் மட்டும் போகுமான்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நாம் நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலைகள் வழியாக பார்க்கும்போது, ஐயோ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். அதனால் அந்த பயத்தையும் கலக்கத்தையும் உங்களை விட்டு நீக்கி போட்டுட்டு, என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும், அது வெறுமனாய் திரும்பாத கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதை தான் நீங்கள் அறிக்கையிடணும். வெறுமனாய் என் தேவன் என்கிட்ட பேசுவது கிடையாது. பொதுவாக மனிதர்கள் சொல்லுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்வா.
நாம் ஆண்டவர் சும்மா பேசுகிற ஆண்டவர் கிடையாது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு திராணி உண்டு. அதனால அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை எனக்கு வெறுமனாய் போவதில்லை. நீர் என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தை எனக்கு சொன்னீரோ, சொன்ன வார்த்தை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு விசுவாச அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வெறுமனாய் திரும்பி போவதில்லை. எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில் பரலோகத்தின் தேவன் நிறைவேற்றி கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் தகப்பனே. எல்லா தடைகளையும் கர்த்தர் முறித்து போட எங்களுக்குள்ளாக காண்பிக்கப்படுகிற அந்த அவிசுவாசம், அந்த கேள்விகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். என் தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாக எல்லாமே நிறைவேறும். என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். அதற்கு வல்லமையுள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் விசுவாச அறிக்கையிடும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடித்து எங்களை மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.